மருத்துவ சந்தேகங்களுக்கு குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம். பார்த்து பயனடையுங்கள். என்ன சொல்ற? ஷியாம பார்க்க ஏற்பாடு பண்றியா இல்ல மீம்ஸா போட்டு உன் கரியரையே க்ளோஸ் பண்ணவா? பாருங்க, நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி நடந்துக்குங்க, அதான் நல்லது. இல்லனா எந்த ஜெயில ஜெயிலரா இருந்தீங்களோ அந்த ஜெயிலே கம்பி எண்ணணும். ஓகேவா? சரி, ஷியாம பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். உன்னை நம்பி இனிமே எந்த வேலையும் கொடுக்க கூடாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. ஏன் அர்ஜுனும் ரோஜாவும் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே போறாங்க, மறுபடியும் மறுபடியும் உயிர் பொழைச்சுக்கிட்டே வராங்க. காரணம் தெரியுதா? நீ ஒரு வேஸ்ட். அப்பா, சும்மா என்ன மட்டுமே குத்த சொல்லாதீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அர்ஜுன் மட்டும்தான் வருவான்னு நினைச்சோம். ரோஜா வருவா நம்ம நினைச்சோமா? அப்ப கூட அவளையும் சேர்த்து அழிச்சிடலான்னு தான் பார்த்தோம். ஆனா முடியல. சரிமா, நீ என்கிட்ட காரணம் சொல்றல, அந்த காரணத்தை நான் விஸ்வநாதன் கிட்ட சொல்ல முடியுமா? அவன் என்ன புடிச்சு ஏறுவான். இதுல வேற அவன் புள்ளைய ஜெயில இருந்து வெளியே அனுப்பி வச்சிருக்கோம். மொத்த ரிஸ்கையும் நான் எடுத்திருக்கமா. நாளைக்கு மாட்டினான்னு வச்சுக்கிய, இந்த ஜேஎஸும் அந்த ஜெயிலரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவான். என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அர்ஜுன் என்ன புராண காலத்து புருஷனா? திரும்பி திரும்பி அவன் பொழைக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு, நாம எதிரிய ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியலனா நாம ஓஞ்சி போயிடுவோம். அப்புறம் நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஆனா இது நடக்க கூடாது. அதுக்கு தான் அர்ஜுனையும் ரோஜாவையும் இந்த முறை கரெக்டா பிளான். இப்ப என்ன சொன்னீங்க? ஏங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். ஏய் கமலா, உன் வேலையை மட்டும் பாரு. காஃபியை குடுத்தியா? போய்கிட்டே இரு. எங்க தொழில்ல 1000 இருக்கும். உங்களை மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? தேவையில்லாம நீங்க அவங்களை எதிரியா நினைக்கிறீங்க. இது நல்லதுக்கு இல்லங்க. பொம்பளை பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்க பாருங்க. அவளுக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். என்ன நடக்குதுன்னு புரியாம பேசாதம்மா. நீ காஃபியை கொடுத்துட்டு போமா. கொதிக்குதுமா, காஃபி ரொம்ப சூடா இருக்குல்ல? அதான் நீங்க 2 பேரும் சூடா இருக்கீங்கல்ல, சிறந்தவே மாட்டீங்க. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும். சொல்லு யசோ. அனு, என்ன அனு, இந்த அர்ஜுனும் ரோஜாவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. தெரியும் யசோ, நானும் ஸ்பாட்ல இருந்து தானே வந்தேன். கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் கதை கண்டினியூ ஆயிருக்கு. சரி, நீ இப்ப எதுக்கு போன் பண்ண, அதை மட்டும் சொல்லு. இல்ல அனு, அர்ஜுனுக்கும் ரோஜாவுக்கும் ஏதோ கல்யாண நாள் கொண்டாட போறாங்களாம். அதுவும் காலையில ஒரு விழாவாம், சாயங்காலம் ஒரு விழாவாம். ஓ, இங்க எங்க அம்மா என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. வேலையை முடிக்கலன்னு அப்பா கோச்சிக்கிறாரு. அங்க குடும்பமா சேர்ந்து ரோஜாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களா? அந்த 3 மாச பூஜையும் நடக்காது, அந்த பார்ட்டியும் நடக்காது. ஆனா ஒண்ணு, இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். என்ன செய்ய போறானு? இப்பதானே நீ விஷயத்த சொல்லிருக்க, யோசிக்கிறேன். ஆனா இந்த முறை ரோஜா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த அனு யாருன்னு நான் காட்டுறேன்.
என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன பேசணும்? பேசுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ என்ன டபுள் ஆக்ஷனா? இல்ல, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டில ரோஜா உன்ன பாத்திருக்கா. ஜெயில இருந்துகிட்டு நீ அங்க எப்படி வந்த? கூடு விட்டு கூடுப்பாயிர கலை உனக்கு தெரியுமா? நாங்க ஜெயில இருக்கும்போது நீ எப்படி என்ன அங்க பாத்துருக்க முடியும்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இங்கிருந்து வெளியே போறது என்ன கஷ்டமான விஷயமா? ஏய், ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ பணக்கார, நான் சட்டம் படிச்சவன். சட்டத்துல இருக்கிற சந்து பொந்துல புகுந்து வெளியே வரவன். நீ எப்படி இந்த ஜெயில இருந்து வெளியே வந்தியோ அதே மாதிரிதான். ஏய், நீ வேற யாரையோ பாத்திருக்க. ஏய், ரோஜா உன்னை பாத்திருக்கா. நீதான் என்ன தூக்குன, நீதான் என்ன தாக்குன. ஃபீசர் பெட்டிக்குள்ள என்ன போட சொன்னது நீதானே? என்னடா அப்படியே ஃபீசருக்குள்ள வச்ச மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்ட? வேண்டாம் அர்ஜுன், என்னை பத்தி முழுசா தெரியாது. என் மேல கைய வச்ச. ஏய், கைய வச்சா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணிருவ? அர்ஜுன், சொல்றத கேளு. ஜெயிலுக்குள்ள வந்து என்ன அட்டாக் பண்ணா உன் மேல நான் கேஸ கொடுத்துருவேன். அப்புறம் கோர்ட்டுக்கு நீதான் பதில் சொல்லணும். பரவாயில்லையே, வக்கீலுக்கு படிக்காமையே நீ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஜெயிலர், வா, மேல இருக்க சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண. சொல்றத கேளு ஜெயிலர். வேண்டாம். நேத்து உன்னை நாங்க எடுத்த வீடியோ சும்மா பக்காவா இருக்கு. இங்க நடக்கிறது ரெக்கார்ட் ஆச்சு. இந்த படத்தை நீ ஆஃப் பண்ணல, அங்க நாங்க எடுத்த படத்தை இந்த உலகம் பூரா ரிலீஸ் பண்ணிடுவேன். எப்படி வசதி? வேண்டாம் அர்ஜுன். அத ஆஃப் பண்றியா இல்ல இத நான் பண்ணவா? போயா. யோ யோ சார் சார் சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார் சார். யோ, ஆஃப் பண்ணாதயா. யோ யோ, ஏன் என்னையா பண்ணிருக்க? ஷாம், அவரு பண்ண மாட்டாரு. அவரு சிசிடிவி கேமரா இந்த பக்கம் திருப்பினாருனா அப்படியே ஆப்பு வச்சிருவன் தெரியும். ரோஜா, இவனை என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாம் சார். உங்களை ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு சாகடிக்க பார்த்தான்ல, அதுக்கு என்ன கிஃப்ட் பண்ணணுமோ அத பண்ணிடுங்க சார். வேண்டாம் அர்ஜுன், நான் சொல்றத கேளு. என் மேல கைய வச்ச. சாரி சாரி, உன் மேல நான் இப்ப கையெல்லாம் வைக்க போறது இல்ல. காலதாண்டா வைக்க போறேன். ஜெயிலர், போ. அர்ஜுன், ரோசு, உன் தாலியை பறிக்க பாத்துருக்கா. இப்படி வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? உனக்கு 3 முடிச்சு போட்டிருக்க. அந்த 3 முடிச்சுக்கு 3 அடி அடிக்க வேண்டாமா? கரெக்ட்டா சொன்னீங்க சார். வலிக்குதுடா, காலேறா. என்னடா முறைக்கிற? என் புருஷனை ஃப்ரீசர்ல போட்டு கொல்ல பார்த்தல. நாங்க இன்னும் சட்டத்தை மதிக்கிறதுனாலதான் நீ எல்லாம் இன்னும் உயிரோடவே இருக்க. இல்லனா இங்கே அர்ஜுன் சார் உன்னை கொன்னு போட்டுருவார். ஏய், இதுக்கு மேல இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத. வச்சுக்கிட்டேன்னு வெய்ய காலம் பூரா நீ ஜெயிலே கிடக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன். ஒரு கேஸ்ல வெளியே வந்தன்னா அடுத்த கேஸ போடுவேன். அந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்தனா நான் அடுத்த கேஸ உடனே போடுவேன். போட்டுக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. ஜெயிலர், சிசிடிவி கேமராவை இப்ப திருப்பிக்கோங்க. நாளைக்கு டாக்டர் வந்து கேட்டா வழக்கமா நீங்க சொல்ற மாதிரி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான்னு சொல்லிருங்க. ஓகே ரோஸ், போலாமா? போலாம். இன்னொன்னு பாக்கி இருக்கு. தம்பி, ஜெயில களி கொடுப்பாங்க. சாப்பிட்டு
உடம்ப தேத்து. சாரி ஷாம். போங்க சார், இப்படி வந்து பயமுறுத்துறீங்க. நான் உங்களை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இப்படியா வந்து பயமுறுத்துறது? யாரோ பறிச்ச மாதிரி நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன ரோஜா இது? ஆஃப்டர் ஆல் இது ஒரு பென்சில் டிராயிங். ஆஃப்டர் ஆலா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களை முழுக்க முழுக்க என் மனசுல வச்சு நான் ரெடி பண்ண ஆர்ட் இது. இத பெரிய பொக்கிஷமா நினைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நமக்கு வெட்டிங் டே. உனக்கு என்ன gift வேணும்? எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி. நீங்க தான் ஏற்கனவே எனக்கு விலை மதிப்பில்லாத gift கொடுத்துட்டீங்களே சார். அப்படியா? நான் என்ன கொடுத்தேன்? சார், இதை விட பெரிய gift என்ன சார் வேண்டி இருக்கு உலகத்திலேயே? எனக்கு இதுதான் சார் பெரிய gift. சரி, அது பாட்டுக்கு இருக்கட்டும். உனக்கு என்ன வேணும் சொல்ல? சார், நீங்க என்ன bless பண்ணுங்க, அதுவே போதும். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதுல இருந்து காப்பாத்துற பவரும் தைரியமும் எனக்கு வரணும்னு என்ன bless பண்ணுங்க சார். நான் உன்னை bless பண்ணாமலே அதெல்லாம் உனக்கு வந்துருச்சுல்ல? நீதானே என்ன காப்பாத்துன. நீ இல்லன்னா அந்த ஃபீசர் பாக்ஸ்லயே என் உயிர் உறைஞ்சு போயிருக்கும். நீங்க எத்தனையோ தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்க சார். இந்த ஒரு தடவை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, உங்க அம்மாவும் நீங்க செஞ்ச தர்மமும் தான் சார். அந்த தர்மம் உங்க தலைய காத்துச்சு சார். அதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு நீங்க இலவசமா வாதாடி ஜெயிச்சு கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு நிரபராதிகளை காப்பாத்திருக்கீங்க. அன்னைக்கு மேடையில சொன்ன மாதிரி இந்த சட்ட படிப்பை நீங்க பணம் சம்பாதிக்க மட்டும் பயன்படுத்தாம 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்காக பயன்படுத்துறீங்கல்ல, அதுதான் சார் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. சார், கமலா மாதா சார் கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ரோஜா. நீயும் அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களை மாதிரி நல்லவங்க வாழ்த்தும் போது எங்களுக்கு என்னமா ஆயிடுப்போகுது? அதுக்கு இல்ல ரோஜா, அனுவும் அவரும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் உங்களை எப்படி அழிக்கிறது, அர்ஜுனை எப்படி தொழில் செய்ய விடாம தடுக்கிறதுன்னு பேசிக்கிறாங்களே தவிர அவங்க சிந்தனையில வேற எதுவுமே இல்லம்மா. அதான் அவங்களால உங்க உயிருக்கு ஏதாவது. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எங்களை வாழ்த்த உங்களை மாதிரி 1000 பேர் இருக்கும்போது அந்த மாதிரி 2-3 பேரால என்னம்மா பண்ணிட முடியும்? அதுவும் உண்மைதாமா. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, நாளைக்கு எங்களோட கல்யாண நாள். எங்களை வாழ்த்துங்கம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெய்வ அனுகிரகமே இருக்குமா. தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்க 2 பேர்கிட்டயும் எப்போ நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ரொம்ப நன்றிம்மா. சரி, நான் போனை வச்சிடுறேம்மா. கடவுளோட அதிசயத்தை பாத்தீங்களா சார்? இவ்ளோ ஒரு நல்ல அம்மாவுக்கு அனு மாதிரி ஒருத்தி மகளா பிறந்திருக்கா. அர்ஜுன் சார், நாளைக்கு கமலா அம்மாவை நம்ம ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமா? உனக்கு முன்னாடியே நான் இதை யோசிச்சேன். அவங்க நல்லவங்க தான். அவங்க வந்தா அனு வருவா. தேவையில்லாம பிரச்சனைகள் வரும். உன்னோட நிம்மதி கெடும். இதெல்லாம் தேவையா? சரி, அவங்கள வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக? இது உனக்காக இல்ல ரோஜா. எல்லா வீட்லயும் நடக்கிறது இதான். புருஷனும் பொண்டாட்டியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா
கடைசியில பொண்டாட்டி சொல்றதுதான் நடக்கும். இவன் யாரு வந்ததே எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான். மூக்கு கரெக்டா இருக்கு, தாடி கூட கரெக்டா இருக்கே. சசாரி சனி சனி சசசா சசாரி சனி சனி சகக கக கக கரி ரே 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 பக பகரி கரி ரே. சூப்பர்க்கா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கல்பனா, என் பொண்ணு பாத்தியா? அப்படியே தங்க சிலையாட்டம் இருக்கா. என் கொன்னே பொட்டலும் போடுது. ஏன் மருமகளாச்சே? என் பையன் வந்து ஹீரோ மாதிரி இருக்கான், இவ பாக்க ஹீரோயின் மாதிரி. அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணா நல்ல ஜோடியா இருக்காங்க. அத்தை, அம்மா, அர்ஜுன் சார் எங்க? இவ்ளோ பேர் உங்களை பாராட்டுறாங்க, ஆளாளுக்கு உங்களுக்காக வேலை செய்யறாங்க. நீங்க எதுக்குக்கா இப்போ அர்ஜுன் சாரை தேடுறீங்க? அது ஒண்ணு இல்ல பூஜா, அவ கண்ணு முன்னாடி 1000 பேர் இருந்தாலும் அவ கண்ணு அர்ஜுன் மட்டும்தான் தேடும். அப்படியாம்மா? Strictly men are not allowed. அப்படி சொல்லு. கரெக்ட் தான்மா. திருட்டு பயல, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? என்ன இங்க பாத்துக்கிட்டு இருக்க? நான் திருட்டுத்தனமாலாம் பார்க்கல, சும்மா அப்படி கேஷுவலா பார்த்துட்டு இருந்தேன். யாரு நீ? கேஷுவலா பாத்துக்கிட்டு இருக்க? நான் நம்பிட்டேன். இங்க பாருங்க பாட்டு, நீங்க இதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பீங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க பாட்டி. இன்னும் உள்ள வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நான் போறேன், என் பின்னாடி வா. ரோஜா, ரோஜா, அம்மா ரோஜா, இந்த ஜூஸ குடிச்சிரு. ஃபங்க்ஷனுக்கு போனா நீ எதுவுமே சாப்பிட மாட்டேன். வயித்துல புள்ளையோட இருக்க, வெறும் வயித்தோட இருக்க கூடாது. இத குடி. குடிமா. ஆமாமா. அடடா அடடடடடடடடடா. பாட்டி சொல்றாங்கல்ல, குடி. குடி ரோஜா. அர்ஜுன் சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. ஒன்லி ஃபார் லேடிஸ் தான். எனக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கு. நான் ரோஸோட புருஷன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா அது இங்க எடுபடாது. நீ முதல்ல கிளம்பு. கிளம்பு. போமாட்டியா? கல்பனா, முதல்ல உன் மகனை வெளியில அனுப்ப. கமான் கமான். போயா. கிளம்பு கிளம்பு. அத்தை, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நாங்களும் கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டோம். ஆனா என் மருமகளை என் புள்ள வந்து கவனிக்கிற மாதிரி எங்க புருஷங்களாம் எங்களை கவனிக்கவே இல்ல. சரி, உங்க புள்ளைய நீங்க அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க அத்தை. எல்லார் மேலயும் அன்பு காட்ட சொல்லி கொடுத்திருக்கீங்க. நல்ல மாமியாரு, நல்ல மருமக. அடேங்கப்பா. சொல்லுங்க சார். வருவா வருவா, ஏன் அவசரப்படுற? ரோஜா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, யசோ மேல மட்டும் ஒரு கண்ணு இருக்கட்டும். எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். சரிங்க சார். போ. ஹலோ, சொல்லானு. என்ன நடக்குது? என்ன நடக்குது? எல்லாருமா சேர்ந்து அந்த ரோஜாக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. செய்யட்டும் செய்யட்டும். நான் சொன்னது கிடைச்சதா? அனு, அதுக்காக தான் அவர் போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. யசோ, அனு, ஒரு நிமிஷம். ஏன் இவ்ளோ லேட்? அட்டைப்பூச்சி எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? இரு, எடுத்துட்டு வந்துட்டப்பா. இந்த அட்டைப்பூச்சி எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்ப அது ரொம்ப முக்கியமா? இரு, அனு கிட்ட முதல்ல காமிப்போம். அனு கட் பண்ணு, உனக்கு நான் வீடியோ கால்ல வரேன். அப்படியே நமக்கு போவோம் வீடியோ கால். பண்ணிட்டு இருக்கல.
வெரி குட். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது பாரு, ரோஜாவுக்கு ஆளுக்கு ஒரு பூ வைக்கிறாங்கன்னு சொன்னல, அந்த பூல இந்த அட்டை பூச்சிங்களே வச்சுடு. அது அந்த ரோஜா மேல ஏறிச்சுன்னா ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிரும். ஆமானு, அது ஏறதும் தெரியாது உரியறதும் தெரியாது. அட்டைப்பூச்சி மாதிரி உரியறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுதான் இது. அதுக்கு தானே இப்படி ஒரு ஐடியா பண்ணோம். ரோஜாவுக்கு அவளுக்கே தெரியாம அவ ரத்தம் எல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் ரோஜா சரி சரி பார்க்க தானே போறோம். ஆனா ஒண்ணு, ரோஜாக்கு எல்லாரும் பூச்சூடி அழகு பாக்குற வரைக்கும் நல்லா பாக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த அட்டைப்பூச்சி பண்ற வேலையில ரோஜாவை வேற மாதிரி பாப்பாங்க. பாத்துக்கோ. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.